மனசே சரியில்லை. முதல்வருக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கு. எல்லாத்திற்கும் அவங்க தான் காரணம். வீடியோ வெளியிட்ட நடிகர் தாடி பாலாஜி. முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நேற்று லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதன் காரணமாக 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதனை அடுத்து இன்று காலை 7 மணி அளவில் அருகில் உள்ள தேனாம்பேட்டை அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று அங்கு சில மருத்துவ பரிசோதனைகள் நடந்தது. இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் பேச்சால் தான் முதல்வருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக தாடி பாலாஜி வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பாகியுள்ளது. அதில் நேற்று கேள்விப்பட்ட ஒரு செய்தியால் மனம் சரியில்லை. அது என்னவென்றால் நம்முடைய முதல்வர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்பதுதான். முதல்வர் கூடிய விரைவில் குணமாகி வீட்டிற்கு வந்து விடுவார். என்னுடைய பிரார்த்தனை எப்பொழுதும் அவருக்கு இருக்கும் என கூறியிருந்தார். அதுபோல அன்னையின் பிரார்த்தனை நம்முடைய முதலமைச்சரை குணப்படுத்தி வீட்டிற்கு கொண்டு சென்று விடும். முதலமைச்சர் ஒரு நிகழ்வில் பேசும் பொழுது, காலையில் நான் கண் விழித்து எழுந்திருக்கும் பொழுது நம்மவர்கள் யாராவது எதையாவது பண்ணிவிடக் கூடாது என எழுந்திருப்பேன் என்று கூறினார். அப்பொழுது அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கு என்று பாருங்க. இதுல கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எல்லாரும் செய்கின்ற செயல்கள், நீங்கள் பேசும் வார்த்தைகள் இவையெல்லாம் தான் பாதிக்கிறதோ இல்லையோ தலைவரை போய் பாதிக்கும். நம் முதலமைச்சர் தான் பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய கடமை எங்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நான் சொல்றது இந்த கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிக்கும் தான் என கூறியிருந்தார். இதேபோன்று இன்னொரு அழுத்தமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சமீபத்தில் விலகிய சகோதரி வைஷ்ணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தலைவர் அறிக்கை விடுவார் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு கட்சியில் இருக்கிறோம், ஒரு புதிய கட்சி தொடங்கி இருக்கிறது. எந்தவித பாதிப்பும் அவமானமும் நடந்து நமது கட்சிக்கும் தலைமைக்கும் தலைவருக்கும் வரக்கூடாது என்பது கட்சியின் பொறுப்பில் இருப்பவர்கள் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவர்கள் இதன் மீது கவனம் செலுத்தி பிரச்சனையை முடிக்க வேண்டும் என அவர் கூறியிருந்தார்.